பிக் பாஸ் சீசன் 8ல அன்சிதா, சாச்சனா இவங்கக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை. அது இந்த சண்டை எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முட்டை கீழே வந்து உடைஞ்சு விழுந்திருக்கு முட்டை. அந்த முட்டையை எடுத்து அந்த உள்ளுக்கு அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த கரு, அந்த வெள்ளை கருவெல்லாம் இருக்கிறத எடுத்து நம்ம ஆனந்தி வாயில வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து தேய்க்கிறாங்க, சாப்பிட சொல்லி ஊட்டுறாங்க. நம்ம சாச்சனா அவர்கள் குட்டி சாத்தான், குட்டி கிளவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்சிதா அவர்கள் செம்ம சண்டை போட்டாங்க. அன்சிதா வந்து நிற்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி அவர்கள் நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகா அவர்கள் அன்சிதாவாக்கு அந்த முட்டையை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு சில இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கீழே விழுந்ததை எடுத்து சாச்சன் அவர்கள் ஆனந்தி கிட்ட இது பண்றாங்க. அப்போதான் ஆனந்தி வந்து சைலண்டா நிக்கிறாங்க. அன்சிதாவால பொறுக்க முடியல, செம்ம கோவம் வந்து எடுடி கீழே போடுறி, நீ சாப்பிடுறி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவில்லையான்னு சொல்லிட்டு ஒரு 40 தடவை கிட்ட சொல்லிட்டாங்க. அதை எண்ணிக்கிட்டே இருந்தாங்க வேற தர்சிகாட்ட மேட்டு மறுபடி அறிவில்லை அப்படின்னு சொல்லி திட்டினதுக்கு அப்புறம் இந்த உனக்கு இந்த இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி கொடுத்துட்டாங்க அந்த ஹார்ட்டை. ஸோ அந்த சண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரொம்ப கோவப்பட்டாங்க. அங்கே உள்ள பவித்ராவே வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அன்சிதாவை சமாதானப்படுத்தும் போது கூட நீ சாப்பிடுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பவித்ரா வந்து ஆஃப் ஆயிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா அப்படியே தான் நிற்குது, நகருங்க நான் வந்து மறுபடியும் ஆனந்திக்கு வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பொசிஷன் நின்றுட்டு நகருங்கன்னு தான் சொல்றாங்க, வேற எதுவுமே சொல்ல. சாச்சனா அவர்கள் இதை அந்த கீழே கடந்த எடுத்து இது பண்ண அவங்க ஆனந்தி அவர்களுக்கு ஊட்டுறாங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில மறுபடியும் அதே தான் பண்றாங்க. அறிவில்லையான்னு தட்டி விட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் சண்டை பண்றாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் வந்திருந்தாலும் அங்கே நிறைய வந்து சப்போர்ட் பண்றது வந்து அன்சிகாவு தான். ஸோ சாச்சனா அப்படி பண்ணிடக்கூடாது, 2 அப்பு விட்டுருந்துருக்கணும், அப்பதான் வந்து மனசாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த வீக்ல டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா முதல்ல சாச்சனா வெளியே அனுப்புப்பா குட்டி சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எகென்ஸ்டா மாறி இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அருவருப்பு தனமா பண்றாங்க. இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து அந்த 3வது ப்ரோமோல வந்து சொல்லி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜாக்குலின் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஜெயிலில் அடைச்சது தப்பு. ஜாக்குலினுக்கு பதிலாக நம்ம வந்து சாச்சனாவை தான் அடைச்சிருக்கணும் அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. ஏன்னா அந்த கீழே கடந்த எடுத்து முட்டாள்தனமா அறிவில்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அது வந்து டாஸ்கே கிடையாது. டாஸ்கா விளையாடணும். இந்த மாதிரி முட்டாள்தனமா விளையாடுறவங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அவங்கள வந்து ஜெயிலில் போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வாக்குவாதம் பண்றாரு அருண் அவர்கள். அதை வந்து சாச்சனாவுக்கு அப்பதான் புரியுது. அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு பார்த்துட்டு இருந்தாலும் எல்லா வேலையும் பண்ணி விட்டு சண்டை அடிக்க வச்சுட்டு சைலண்டா போயிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா ஒரு சைடு பெரிய டென்ஷன் ஆகி இந்த மாதிரி கீழே கடந்த இது பண்ணது டென்ஷன் ஆகி ஒரு சைடு கத்திட்டு போயிட்டாங்களா, இங்கிட்ட அருண் ஒரு சைடு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவால 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட்டு. அப்படி இருக்கும்போது இங்கே உள்ள அந்த பேயா இருக்கக்கூடிய டெவில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஏஞ்சல்ஸ்கிட்ட போய் சண்டை போடுங்க அப்படின்னா இங்கே அந்த டெவில்ஸாக இருக்கிறவங்களுக்குள்ளே பெரிய சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் போயிட்டு அன்சிதாரை கேட்குறாங்க. அங்கே வந்து முட்டையா போனதுக்கு அவ்வளோ சவுண்டை போட்டியே, இங்க நம்ம ஜெப்ரி அவர்கள் அழுதுட்டாப்ல. அது அத்தனை தடவை 100 தடவை போட சொன்னாங்க, அப்ப ஏன் வந்து நீ கேட்கல, அப்ப ஏன் உனக்கு அந்த கோவம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அறிவில்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நீ கொடுத்தா கூட அந்த ஹார்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா போயிட்டாங்க. சௌந்தர்யா அவர்கள் அன்சிதா எவ்வளவு பேசும்போது கூட அன்சிதா அவங்க சைலண்டா சரி மேடம்னு இங்க அவ்வளோ ஹார்டா அவ்வளோ இதா சத்தம் போட்டு பேசி சண்டை போட்ட நம்ம அன்சிதா அவர்கள் சௌந்தர்யா அவர்கள் போயிட்டு ஜெப்ரிக்கு ஆதரவா வந்து கேட்கும்போது அப்படி கூலா பதில் சொல்லிட்டு அவங்க நக்கல் அடிக்கிறாப்லேயே பதில் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை ஒரு 3 சண்டை ஹைலைட்டா இருக்கு.